நானா இங்க வந்து தங்க போறேன். எனக்கு கால் வேற ரொம்ப வலிக்குது. நீயே சரவை கூட்டிட்டு போயிட்டு வா. அவ தானே அங்க இருந்து வாழ போறா. நீயே கூட்டிட்டு போப்பா. சரிம்மா. நிர்மலா, நிர்மலா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ சரவை கூட்டிட்டு அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறியா? இல்லண்ணே, எனக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கு. நாளைக்கு சப்மிட் பண்ணும். இல்லைன்னா ப்ரொஃபசர் திட்டுவாரு. சாரி. என்ன ஆளாளுக்கு. சரோ, சரோ, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நானே கூட்டிட்டு போறேன். வா. சரோ, ஏன் முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷப்பட வேண்டியவளே நீதானம்மா. என்னமோ தெரியல பாட்டி, மனசே ஒரே சங்கடமா இருக்கு. ராத்திரி எல்லாம் ஒரே கெட்ட கனவு. வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லையோ என்னவோ. இந்த பார், வீணா மனசை போட்டு குழப்பிக்காம உன் புருஷன் கூட புறப்பட்டு போய் புது விட பாத்துட்டு வா. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். போமா போமா போ. அம்மா, ஏமா ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என் பையன் என்னை விட்டு தண்ணி கொடுத்துன்னு போக போறான். எப்படி பண்ண? வாழ்க்கையை வெறுத்து போற மாதிரி அப்படி என்ன ஆயிடுச்சு? நாங்கள்லாம் இல்ல என்ன விட்டு போயிடாதுரா. பிள்ளையாரப்பா, என் பிள்ளைய காப்பாத்து. ஏன்பா கண்முழிச்சு ஏதாவது பேசினாரப்பா? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா அபாயத்தை கடந்துட்டான். மாமாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? ஆமாமா, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், சீக்கிரம் தேறிடுவான்னார். இதோ பாருங்க, பேஷண்ட் கண்ணு முழிச்ச உடனே டாக்டர் கேட்காம எதையும் கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? ஏங்க? ஏன்னா அப்படிதான் டாக்டர் சொல்றத நாங்க சொல்றோம். சொன்னதை செய்யுங்க. இந்த பொண்ணு எப்பவுமே சிடுசிடுன்னு தான் பேசுது. என்னாச்சுங்கய்யா? போஸுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் இங்க வந்தோம். போஸ் உள்ள இருக்காருனது என்னமோ இதுன்னு பதினெட்டு ஓடி வந்தோம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, எங்கேயோ சாப்பிட்டு இருக்கான், அஜீர்னா, அவ்வளவுதான். அப்படியா? நான் வேற மாதிரில நினைச்சிட்டேன். என்ன? நேற்று நடந்த சங்கதி எல்லாம் கேள்விப்பட்டேன். அதோட போஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. மனசு ஒடிஞ்சு போய் தப்பான முடிக்கு வந்துட்டாப்பலையான்னு நினைச்சு அறக்க பறக்க வந்தேன். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. போஸ் கண்ணு முழிச்சாப்பலையா? இன்னும் இல்லை. டாக்டர் யாரும் வந்து தொந்தரவு பண்ணா பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. கண் முழிச்சது நானே சொல்லி அனுப்புறேன். கிளம்புங்க.